புகைப்பிடிப்பது நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கான ஆபத்தை அதிகரிக்கும் என்று தெரிந்திருந்தும் ஒருவர் ஏன் புகைப்பிடிக்கிறார்? அளவுக்கு அதிகமாக உணவு உட்கொள்வது உடற்பருமன் ஏற்படுவதற்கான ஆபத்தை அதிகரிக்கும் என்று தெரிந்தும் ஒருவர் ஏன் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுகிறார்? மூளை எப்படி வெகுமதிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் இக்கேள்விகளுக்கான விடைகள் தெளிவாகிவிடும். மோசமான பழக்கங்களால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் தாமதமாகவே ஏற்படுகின்றன, ஆனால் வெகுமதிகள் உடனடியாக கிடைக்கின்றன. புகைப்பிடிப்பது இன்னும் 10 ஆண்டுகளில் உங்களை கொல்லக்கூடும், ஆனால் அது இப்போது உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறது. நிக்கோட்டின் மீதான உங்கள் ஆசையை நிறைவேற்றுகிறது. அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது காலப்போக்கில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது, ஆனால் இக்கணத்தில் அது உங்களுக்கு இன்பம் அளிக்கிறது. பல வாரங்கள் வரையோ அல்லது பல ஆண்டுகள் வரையோ தலைகாட்டப் போவதில்லை. ஒவ்வொரு பழக்கமும் காலப்போக்கில் ஏராளமான விளைவுகளை உருவாக்குகிறது. மோசமான பழக்கங்களின் உடனடி விளைவு நமக்கு நல்ல விதமான உணர்வை கொடுக்கிறது, ஆனால் இறுதி விளைவு நமக்கு மோசமான உணர்வை கொடுக்கிறது. நல்ல பழக்கங்களின் உடனடி விளைவு நமக்கு குதூகலம் ஊட்டுவதில்லை, ஆனால் இறுதி விளைவு நமக்கு நல்ல விதமான உணர்வை கொடுக்கிறது.